அவருடைய கிருபை இரக்கங்களுக்கு நன்மைகளுக்கு முடிவே இல்லை. அவர் மாறாதவராக இருக்கிறபடினால நாம் ஒவ்வொருவரும் வேதம் சொல்லும் அற்புத வாழ்வை வாழ்வது நிச்சயம் என்ற உறுதியோடு நாம் காணப்பட முடியும். நாம் வேதத்தில் இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே எங்க மாற்றப்பட்டோம்? தேவர் ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டோம். மற்றொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் தேவர் ராஜ்யமே நமக்குள் வந்துவிட்டது. அப்போ நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன? சாதாரண வாழ்க்கை அல்ல. நம்ம எல்லாருக்குமே இந்த அற்புத வாழ்வைக்கு மாதிரியாக இருப்பவர் கிறிஸ்து. இந்த அற்புத வாழ்க்கை வாழ்ந்த கிறிஸ்துவை பார்த்து ஒரு மத போதகர் என்ன வந்தாரு, ராத்திரியிலே இயேசுவிடம் வந்து அவர் என்ன சொன்னாரு? யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கிருந்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்க அந்த மத போதகராகிய நிக்கதோமு, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் ராக்காலத்திலே இயேசு வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். என்ன சொல்றான்? அவர் செய்த அற்புதங்கள் அங்க முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்திலே சொல்றாரு, கானா ஊரிலே அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்படிதானே சொல்றாரு. திரும்பவுமாக நீங்க பார்த்தீங்கன்னா 23 பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்க செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று அங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 11:23. இதையெல்லாம் கேள்விப்பட்டு பார்த்த இந்த நிக்கோதேமு என்ன சொல்லுகிறான்? தேவன் உம்மோடு கூட இராவிட்டால் இந்த அற்புதங்களை செய்ய முடியாதுன்னு தான் சொல்றான். அவ்வளவுதான் அவன் சொல்றான். ஆனா ஆண்டவருடைய பதிலை பாருங்க. இது ஒரு பிரமாதம் இல்ல. எப்படி? இது ஒரு பிரமாதம் இல்ல. இந்த அற்புத வாழ்க்கை என்பது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உரிமையானது. அததான் அவர் என்ன சொல்றாரு? இது பிரதானம் அல்ல. ஒருவன் மறுபடியும் பிறந்தால் இந்த தேவர் ராஜ்யத்தில் வாழ முடியும், அவன் காண முடியும். நீங்க சொல்றாரு மெய்யாகவே அப்படின்னு பரலோக ராஜ்யத்தை பூமியிலே வாழ முடியும். வேறு விதத்தில் நான் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரே அந்த அற்புத வாழ்க்கை வாழ்வதற்கு முதல் கண்டிஷனை என்னதான் சொல்றாரு? மறுபடியும் பிறப்பதுதான் சொல்றாரு. அவன் உடனே கேட்கிறான், எப்படி ஆண்டவரே நாங்க மறுபடியும் பிறக்க முடியும்ன்றார். இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நான் வாழ்றதுக்கு, தேவர் ராஜ்யம் எனக்குள்ள வந்து அதை நான் உலகத்திற்கு காண்பிப்பதற்கு, இந்த தேவர் ராஜ்யத்தின் ராஜாவை பிரதிபலிப்பதற்கு அது எப்படி முடியும்? மறுபடியும் பிறக்கணும்ன்றீங்களே, அவன் அதை புரியாதவனாக கேட்கிறான். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? நீங்கெல்லாம் மறுபடியும் பிறவாதவர்கள் அல்ல, மறுபடியும் பிறந்தவர்கள், தேவர் ராஜ்யத்தில் பிரவேசித்தவர்கள். இனி பரலோகம் போகிற எண்ணத்தை எடுத்து போடுங்க. ஆல்ரெடி யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் காட். நீங்கள் மறுபடியும் பிறந்த நாளிலே ஆவி மனிதனிலே இந்த மாற்றம் வந்து விட்டது. சரீர மண்டலத்துல ஒன்னும் மாற்றம் வரவில்லை. அந்த மீட்கப்படும் நாளுக்கு ஆவலோடு நாம் காத்திருக்கிறோம், சரீர மீட்புக்கு. ஆனா இந்த ஆவி மண்டலத்தில் வந்த மீட்பு உண்மையானது, நித்தியமானது, அது அழிவில்லாதது. இந்த ராஜ்யத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த ராஜ்யம் தான் நம்முடைய ஆவி மனிதன். ஆவி மனிதன் இருப்பது அந்த ராஜ்யம். ஆனா இது காண்கிற இயற்கை மண்டலம் அல்ல. அதனால்தான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அடுத்ததுல பாருங்க, ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் என்று சொல்லிட்டு, நான் சொன்னதை குறித்து நீங்கள் அதிசயப்பட வேண்டாம். என்ன? மறுபடியும் பிறந்தவன் அற்புத வாழ்க்கை வாழுவான்,
பரலோக வாழ்க்கைய பூமியில வாழ்வான், தேவனாக வாழ்வான் சொல்றத குறித்து நீங்க அதிசயப்பட வேண்டாம். ஏன்? அது ஒருவேளை உங்களால பார்க்க முடியல. இப்போ இயேசுவை அவர்கள் பார்த்ததெல்லாம் சரீர மனிதனை பார்த்தார்கள். அதனாலதான் இடறி போனார்கள். ஆனா நிக்கோதேமு என்ன பார்த்தான்? அவருக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. தேவன் அவரோடு கூட இருக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா தேவர் ராஜ்யம் அவருக்குள்ள இருக்கிறது. அவர் தேவர் ராஜ்யத்தில் இருந்து வாழ்கிறார். அவர் தேவனுக்குள்ளிருந்து வாழ்கிறார் என்பதை அவன் மத போதகராய் இருந்தபடினால சொல்லுவதை பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு மாத்திரம் அல்ல. அப்ப பாருங்க, இந்த உலகத்திலே தேவர் ராஜ்யத்தை இயேசு முதலாக காண்பித்தார். அப்படிதானே? இந்த யார் மூலமாக தேவர் ராஜ்யம் பூமியிலே காண்பிக்கப்பட்டது? அததான் யோவான் சொல்றான். அந்த மகிமையை கண்டோம், ஒரே பேரானவருடைய மகிமை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை வெளிப்படுத்தினார். எல்லாம் அங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? தேவர் ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தின் ராஜாவை இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே காண்பித்தார். ஆனா வெறி தோற்றத்திலே மனிதர்கள் பார்க்கும் பொழுது சாதாரண ஒரு நாசரேத்தூரில் பிறந்த தச்சனுடைய மகனாக, தச்சு வேலை செய்பவனாக தான் பார்த்தார்கள். ஆனா இங்க இந்த போதகன் பார்த்தது there is something different. அவர்கள் பார்வையிலும் இவர்கள் பார்வையிலும் வித்தியாசம் இருந்தது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா புரிந்து கொள்ளணும், நீனா அப்படி வாழலாம், நீ மறுபடியும் பிறக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்? நீ மறுபடியும் பிறக்கும் பொழுது புருஷ வித்தினால பிறக்கல, தேவ வித்தினால நீ பிறக்கிற. அப்படிதானே? ஜலத்தினால் என்றால் தேவ வார்த்தையினால். அப்போ தேவ ஆவியினால நீ மறுபடியும் பிறக்கிற. ஆகவே நீ அசாதாரணமான தேவனாக வாழ்கிற அந்த ஜீவனையே பெற்றிருக்கிறபடியால் ஜீவனாக வாழ முடியும் சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் அவர் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, அதிசயப்பட வேணாம், நீங்க காற்ற பாருங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? காற்ற பார்க்க சொல்றாரு. காற்ற பார்க்க முடியுமா? யாருமே காற்ற பார்க்க முடியும். ஆனா எப்படி காற்றடிது நம்ம தெரியும்? அதோடைய விளைவுல பார்க்கிறோம். மரம் செடி எல்லாம் அசைவாடுது, அதனால நம்ம அதை பார்க்கிறோம். அது அப்படியே அப்ரூவ் பண்ணுது. காற்றுடைய வேகத்தை, ஜூம் ஜூம் சத்தத்தை கேட்கிறோம். சோ அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அது எப்படி வருது, எங்க போகுதுன்னு ஒண்ணும் தெரியாது. ஆனா அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் இந்த தேவர் ராஜ்யத்தை உங்க வாழ்க்கையில் நடக்கிற விளைவுகள் மூலமாக காண்பிக்க முடியும். மறுபடியும் பிறந்தவன் காண்பிக்க முடியும். இதை நம்ம இன்னும் வேகமா பார்க்கணும்னா லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. லூக்கா 17ல என்ன சொல்றாருன்னு பாருங்க. லூக்கா 17ல அவங்க கேட்கிறாங்க, தேவர் ராஜ்யம் எப்போ வரும்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை எடுங்க. அவர் அங்க சொல்வதை பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று இதே மாதிரி ஒரு பரிசேயர் தான் வேதத்தை அறிந்தவன் கேட்ட பொழுது, தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிரத்யட்சமாய் வராது, நீ காண்கிற விதமாய் வராது, ஐம்புலன் உணர்வுகளினால் காண்கிற விதமாய் தேவனுடைய ராஜ்யம் வராது, தேவனுடைய ராஜ்யம் செயல்படாது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா தேவனுடைய ராஜ்யம் காண்கிற உணர்வினால் அல்ல, காணாத விசுவாசத்தினால். அதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அது இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவே இராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார் சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து விட்டார், அது உங்களுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த லூக்கால நிறைய இடத்துல அந்த தேவ ராஜ்யத்தை பற்றி சொல்லுவதை நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த தேவ ராஜ்யம் காண்கிற மண்டலத்திலே வருவதில்லை. இப்ப நமக்கு பிரச்சனையெல்லாம் அதுதான். தேவ ராஜ்யம் கிறிஸ்துவுக்குள் இருந்தது போல
அவர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து, அற்புத வாழ்க்கை வாழ்ந்து இந்த ராஜ்யத்தை உலகத்துக்கு காண்பித்தார். ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? நான் பிசாசுகளை தேவனுடைய விரலினால் துரத்துகிறபடினால் தேவர் ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அற்புத அடையாளங்கள் சுகமாக்கும் பொழுது தேவர் ராஜ்யம் வந்தது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 10 பார்க்கிறோம், மத்தேயு 10, லூக்கா 11 அதை பார்க்கிறோம். வியாதியஸ்தர்களை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி தேவர் ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள்ன்றார். அப்போ the visible manifestation of the kingdom எதன் மூலமா வருகிறது? அது நம்முடைய வாழ்க்கையில இந்த வெளிப்படுவதற்குத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? காணப்படாதவைகளை காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வருவதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். எதற்கு இதை நான் சொல்ல வந்தேன்? நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணப்படாத மண்டலமாகிய ஆவி மண்டலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் சகலத்தையும் உடையவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், we have the potential of God to live like God. தேவனாக வாழ்கிற பொட்டன்ஷியலே நமக்கு என்ன? தேவ ஜீவன் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ பாருங்க, இவ்வளவு பெரிதானதை நாம் பெற்றிருக்கிறோம். சாதாரணமானதல்ல. ஏன் அதுல வாழல? தேவன் வைத்த நியமனத்தை நாம் அறியவில்லை. தேவன் இந்த உலகத்தில் வாழ வைத்த நியமனம், இந்த பரலோக ராஜ்யம் எப்படி எனக்குள் வந்ததோ அப்படியே இந்த பரலோக ராஜ்யத்தில் நான் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நியமனம், திட்டமாக இருக்கிறது. பாருங்க, இப்ப இயற்கை உலகத்திலே நாம் வாழ்வது ஐம்புலன் உணர்வினால் வாழ்கிறோம். இந்த இயற்கை உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த சரீர மனிதன் வாழ்வதற்கு தேவன் இந்த ஐம்புலன் உணர்வை கொடுத்தார். ஆவி மண்டலத்தில் வாழ்வதற்கு ஆவியிலே விசுவாசம் என்னும் ஒரு 6வது அறிவை கொடுத்தார் என்று தான் நான் சொல்லுவேன். அப்போ ஆவி மண்டலத்திலே ஆவி மனிதன் வாழ வேண்டுமானால் விசுவாசத்தினால் தான் வாழ முடியும். There is no other way. ஏன்? இது தேவன் நியமித்த வழி. இப்போ இயற்கை உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த இயற்கை உலகத்திற்கென்று தேவன் சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படிதான் வாழ முடியும். அப்படிதானே? உதாரணமாக புவி ஈர்ப்பு விமானம், the law of specific gravityன்றோம். மேல தூக்கி போட்டா கீழே வரும். அது ஏன்? இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதை இழுக்கும். புவி ஈர்க்கும் விமானம் இது அந்த பிரமாணத்தின்படிதான். யாருமே எனக்கு அந்த பிரமாணம் தெரியாதுங்க, நான் குதிக்க போறேன் அப்படின்னா அது இழுக்கத்தான் செய்யும். அந்த பிரமாணம் செயல்படும். பிரமாணம் என்று நான் சொல்லும் பொழுது அது யாராயிருந்தாலும், அவர்கள் எங்கு இருந்தாலும், அப்படித்தானே, ஒரே மாதிரி எல்லாருக்கும் செயல்படும். அதுதான் பிரமாணம். அது அதே மாதிரி எல்லாருக்கும் செயல்படும். அதே மாதிரி பிரமாணத்தை தான் தேவன் ஆவி மண்டலம், அந்த தேவர் ராஜ்யத்திலும் வைத்திருக்கிறார். தேவர் ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ஆவி மண்டலம் காணக்கூடாதது. ஆனா அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்க முடியும். அப்படிதானே? அற்புதங்கள், அடையாளங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம் வாழ்வில் நடப்பது அந்த பிரமாணத்தின் மூலமாக நாம் செயல்படுத்துகிறோம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பிரமாணமே தெரியாது. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஐம்புலன் பிரமாணம் தான். ஐம்புலன் உணர்வுனால இந்த வேத வசனம் இப்படி சொல்லுதே, அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க சொல்றது என்னன்னா, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தடைப்பட்டுச்சா இல்லையா? நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன். நாசரேத் ஊர்ல அவர் ஒரு அற்புதமும் செய்ய முடியல. ஏன்? he could not do. why? அவர் அவிசுவாசம். அப்போ அவர் செய்ய நினைத்தது அற்புதம் தான். ஆனா அவிசுவாசம் அங்கு தடை பண்ணினது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் என்ன பற்றி வைத்திருக்கிறாரோ, நம்ம ஹிந்து சொல்ற மாதிரி கர்மா, அப்படிதானே, இட்ஸ் மை ஃபேட்,
இட்ஸ் மை டெஸ்டினி. அததான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் விசுவாசிக்கிறாங்க. எனக்கு வச்சது அவ்வளவுதான் பிரதர். உங்களுக்கு வச்சது அவ்வளவு இல்லைங்க. உங்களுக்கு வச்சது எல்லையே இல்லாதது. எந்த பகுதி எடுத்தாலும் எல்லை இல்லாத கடவுள், அப்படித்தானே? கடவுள் கடந்தவர் அந்த இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். உங்கள் எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு வச்சது அவ்வளவுதான் இல்ல. அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் எனக்கு என்ன வச்சிருக்காரோ அதுதானங்க வாழ்க்கை நடக்கும். தட் இஸ் ஹிந்துயிசம். என்ன நடக்குமோ அது நடக்கும். இது பிசாசின் நயவஞ்சகம். என்ன நடக்குமோ அது நடக்கும். என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்கள் நீங்களும் நானும். ஏன்? அதை ஏற்கனவே தேவன் தீர்மானித்து விட்டார். என்னதான் தீர்மானித்திருக்கார்? நல்லதுதான் நடக்கும் என்று தீர்மானித்து விட்டார். அப்படிதானே? அவர் எல்லா நன்மைகளையும் நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தீமைகளையும் சிலுவையிலே அவர் எடுத்துக்கொண்டார். இனி தீமை எனக்கு சம்பந்தமே இல்லை. எல்லா நன்மையிலும் வாழ வேண்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். திரும்பவும் சொல்றேன், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க, அதுதான் அவர் என்னை குறித்த நினைவு. ஆனா இவன் என்ன சொல்றான்? சபையில உள்ளவன் என்ன குறித்து அவர் என்ன நினைக்கிறார்? ஏங்க அப்ப நடக்கல? அவர் நினைத்தது நடக்கும் என்றால் இன்னைக்கு சபையில ஏன் தரித்திரம், வியாதி, குறைவு, சாதாரண மனிதனா வாழ்றான்? அவர் நினைத்தது நல்லது தானே. எரேமியா 29:11 என்ன சொல்றாரு? நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அது நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லுகிறார். சுகத்துக்கு ஏதுவானவைகள், வெற்றிக்கு ஏதுவான என்று சொல்றாரு. அப்ப ஏன் நடக்கல? அவர் நினைச்சது நடக்கும் தானே நீங்க சொல்றீங்க. அது நடக்கலையே. அப்ப நீங்க சொல்றதுலயே ஆராய்ந்து பாருங்க. அவர் என்ன வச்சிருக்காரோ, அப்படித்தானே? அவர் எனக்கு என்ன வச்சிருக்காரு? 60 வயசோ 50 வயசோ 40 வயசோ அவர் திட்டம் எடுத்துக்கூட தவறு. வேதம் அவ்வாறு சொல்லவில்லை. அவர் நமக்கு வைத்திருப்பது நீடித்த ஆயுசு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீடித்த ஆயுசு, உன் ஆயுசை பூரணப்படுத்துவேன். அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு சென்றார். அப்போ அவர் எனக்கு திட்டம் பண்ணினது, அவர் எனக்கு ஏற்படுத்தினது, அவர் எனக்கு சம்பாதித்தது, அவர் எனக்காக வைத்திருக்கிற நினைவு, திட்டம், ஆசை, விருப்பம், சித்தம் எல்லாம் நன்மைதான். அப்படி இருக்கும்போது அது வேதவசனம் தெளிவாய் சொல்லுது. ஏன் மறுபடியும் பிறந்த எல்லார் வாழ்க்கையில நடைபெறல? அதுவே நமக்கு ஒரு கண்களை திறக்கும். நடைபெறல. காரணம் என்ன? அததான் சொல்றாரு வேதவசனம். வேதத்தில் எழுதப்பட்டபடியாலே, தேவன் அதை செய்து முடித்தபடியாலே அது தானாக ஒரு நாளும் நிறைவேறாது. 2 பேருடைய வேலையும் வேண்டும். அப்படித்தானே? ஆண்டவர் அவருடைய வேலையை பரிபூரணமாய் செய்து விட்டார். ஒரே பலியினாலே என்றென்றுமாய் வியாதியே இல்லாமல், குறைவே இல்லாமல், தரித்திரமே இல்லாமல், தோல்வியே இல்லாமல், தீமையே இல்லாமல், பயமே இல்லாமல், தீங்கு இல்லாமல் நம்மை பூரணப்படுத்தி விட்டார். கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு பிரதர். எந்த கிறிஸ்தவம் அப்படி வாழ்ந்தா நீங்க கேட்கலாம். அததான் நான் சொல்ல வரேன். ஏன் வாழல? ஏன் வாழல? ஆவி மண்டலத்துல ஆவி மனிதன் இயேசு இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். ஆண்டவர் பொய் சொல்றாரா? ஆண்டவர் பொய் சொல்றாரா? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இந்த வேத வசனம் தேவன் பேசின வார்த்தைகளை தேவ மனிதர்கள் கேட்டு அப்படியே எழுதின வார்த்தைகள். இது மனித வார்த்தைகள் அல்ல. தேவ ஆவியால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் எழுதினார்கள். அப்படித்தானே 2 பேதுரு 1:20-21 சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது தெளிவா இருக்கிறது. அதேதான் 2 தீமோத்தேயு 3:15-16 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது தேவன் பேசின வார்த்தை. அப்ப ஏங்க என் வாழ்க்கை வெளி வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு? அததான் புரியும். நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு என்று சொல்லுகிறார். இது தேவ ராஜ்யம் செயல்படும் விதம் என்னவா? விசுவாசம் என்னும் பிரமாணம்.
உலகத்திலே இயற்கை பிரமாணத்தை இயங்க பண்ணி நாம் இயற்கை பிரமாணத்தில் வாழ்கிறோம். எலக்ட்ரிசிட்டியை இயங்க பண்ணுகிறோம், அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதில் தீமையும் இருக்கும், நன்மையும் இருக்கும். ஆனால் அந்த பிரமாணத்தின்படி செயல்படுகிறோம். அதுவே அதை நமக்கு எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். எனக்கு அந்த பிரமாணம் தெரியாது பிரதர், இல்ல, அந்த பிரமாணம் தெரிந்து அதன்படிதான் வாழணும். நான் தெரியாம தானே கை வச்சேன், என்னை அததான் சொல்றாரு. அந்த தெரியாமைக்கு, இக்னரன்ஸுக்கு அங்க எக்ஸப்ஷனே கிடையாது. ஏன்? அது பிரமாணம். நான் சும்மாதான் பிரதர் அப்படி பேசினேன். அது எப்படி பிரதர் என் வாழ்க்கை? அது அப்படிதான் நடக்கும். அது பிரமாணம். இந்த ஆவிக்குரிய பிரமாணம் விசுவாசம் என்னும் பிரமாணத்தால் செயல்படுகிறது. தேவ ராஜ்யம் செயல்படுவது விசுவாசம் என்னும் பிரமாணம். அந்த விசுவாச பிரமாணத்தை இயக்கித்தான் தேவ ராஜ்யத்தில் அற்புத வாழ்க்கை நாம் வாழ முடியும். இல்லனா அங்க எபிரேயர் 4:2 சொல்றாருல்ல, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் இந்த தேவராஜ்யம் அவர்களுக்குள்ள வந்தது. தேவ வார்த்தை சொல்லுவது அவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம். யார? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான கொடுத்துட்டாரு. ஆனா அவங்க அங்க வேவு பார்க்கும் பொழுது அவங்க சூழ்நிலை ஐம்புலன் உணர்வுகளை பார்த்தார்கள். ஆண்டவர் இந்த தேவ ராஜ்யத்துல எப்படிதான் வாழணும் நியமனம் வச்சிருக்காரு? நாம் தரிசித்து அல்ல, உலக ராஜ்யத்திலே தரிசித்து நடக்கணும். நீங்க கண்ணை மூடிட்டு போனீங்கன்னா கார்காரன் ஸ்கூட்டர்காரன் இடிச்சுட்டு போவான். அது உலக ராஜ்யத்தில் நடக்க வேண்டியது. ஆனால் தேவ ராஜ்யத்துல இந்த கண்ணுனால, இந்த ஐம்புலன் உணர்வுனால எதை தேவராஜ்யம் எனக்கு வந்திருக்கதை நான் உணரணும், அதை நான் பார்க்கணும், அப்பதான் அப்படி வாழ்வேன்னு நினைச்சீங்கன்னா அது முடியாத காரியம். அது தேவனுடைய ராஜ்யம் காணாத மண்டலம். unseen realm. God's realm is unseen realm. The kingdom realm is unseen realm. அப்போ காணாததை காண்பதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? ஐம்புலன் உணர்வினால் காணாததை காண்பது விசுவாசம். அப்போ காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு என்ன? ஐம்புலன் உணர்வுக்கு காணப்படாதது விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தில் வாழ்வதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படி வாழ்வானா? விசுவாசத்தினால் வாழ்வான் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தில் வாழ தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அது தேவனுடைய பிரமாணம். அதை நாம் என்ன பிரமாணம் என்று சொல்லுகிறோம்? விசுவாச பிரமாணம், ஆவியின் ஜீவனின் பிரமாணம் என்று சொல்லுகிறோம். அப்போ பாருங்க, இந்த விசுவாச பிரமாணத்தை கற்று தேர வேண்டும். அந்த தேவ ராஜ்யத்தில் வாழ்வதற்கு தேவன் என்ன நியமனங்களை வைத்திருக்கிறார், என்ன பிரமாணத்தை வைத்திருக்கிறார்? விசுவாச பிரமாணம். ஏன்? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். அப்படிதானே? ஆண்டவர் விசுவாசித்தது அல்ல, ஆண்டவர் விசுவாசித்ததுதான் தேவனுடைய வார்த்தை என்ன குறித்த விசுவாசம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் விசுவாசித்தபடி உனக்கு ஆகும், நான் நினைத்தபடி உனக்கு ஆகும். அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? நீ மனிதனின் நினைவுகள் எப்படியோ அப்படிதான் அவன் வாழ்வான். நீதிமொழிகள் 23:7. அப்போ நீங்க நினைக்கிறது, நீங்க விசுவாசிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ தேவர் ராஜ்யத்தில் வாழ்வதற்கு தேவனுடைய செயல் மாத்திரம் போதாது. தேவன் எல்லாவற்றையுமே செய்து முடித்தார். அதை கிருபை என்று சொல்லுகிறோம். அப்படிதானே? அவர் செய்து முடித்தது கிருபை. அந்த செய்து முடித்த அந்த அற்புத வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால், அல்லது அந்த கிருபையில் நாம் வாழ வேண்டுமானால் தேவன் வைத்த வழி என்ன? விசுவாசத்தின் மூலமாக. அததான் ரோமர் 5:2 சொல்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுதான்றத எபேசியர் 2:8 அதை சொல்லுவதை பார்க்கிறோம். இங்க பாருங்க, எபிரேயர் 4:2 என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாத, ஏன் இந்த விசுவாச பிரமாணத்தை அவர்கள் இயக்கவில்லை.
யோசுவாவும் காலேபும் இந்த விசுவாச பிரமாணத்தை இயக்கினபடியால் வேறே ஆவி உள்ளவர்கள் உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள். என்னுடைய வல்லமை அவர்களிலே எதன் மூலமாக? இந்த விசுவாச பிரமாணத்தை இயக்கினபடியால் தேவ வல்லமை அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. அப்போ பாருங்க, இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவம். நான் வல்லமைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்? வல்லமை எல்லாம் தேவனுடைய வார்த்தை, அது தேவ வல்லமை. அந்த தேவ வல்லமையை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு தேவன் கொடுத்த ஆவியின் சப்ஸ்டன்ஸ், ஆவியாகிய ஒரு சப்ஸ்டன்ஸ் விசுவாசம். அந்த விசுவாசத்தை, அந்த பிரமாணத்தை இயக்குவதற்கு மறுபிறப்பிலேயே அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவனாகும் பொருட்டு, அவருடைய சுபாவம் என்ன? விசுவாச சுபாவம் எனக்கு கொடுத்து விட்டார். ஏன் அப்படி நான் வாழல? அறியல, அதை நான் இயக்கல. விசுவாசம் பிரமாணம் எப்படி செயல்படும் என்பதை கற்றுக்கொள்ளவில்லை. அந்த விசுவாச வாழ்க்கை நான் வாழவில்லை. அதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. தேவனுடைய வார்த்தையில எந்த மிஸ்டேக்கும் இல்ல. தேவன் செய்ததுல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. மிஸ்டேக் எல்லாம் எங்கதான் இருக்கு? இந்த ராஜ்யத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் நியமித்த நியமனம், அந்த சட்டத்தை நாம் அறியவில்லை. அங்க அப்படித்தானே சொல்றாரு, இது ஒரு பிரமாணம் என்று சொல்லுகிறார். நீங்க ரோமர் பாருங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க, 27ஆம் வசனத்துல அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன பாருங்க, மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினால? உலகத்துல ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு சாதிச்சுட்டானா அவன் மேன்மை பாராட்டுறான் அப்படின்னு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? அதை தூக்கி போட்டான்டான்றாரு. உன் கிரியை பிரமாணத்தை தூக்கி போட்டேன்றாரு. கிரியை பிரமாணத்தினாலா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம மேன்மை பாராட்டுக்கெல்லாம், அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கெல்லாம் இந்த விசுவாச பிரமாணத்தை இயக்கிதான் முடியுன்றாரு. அதை ஒரு பிரமாணம் என்று சொல்லுகிறார். பிரமாணம் என்றால் என்ன? லா. லா operates in the same way in any part of the world for any person. ஒரே விதமாக தான். எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஒரே விதமாக தான். ஸ்பெசிபிக் கிராவிட்டி எல்லாம் ஒரே விதமாக தான் செயல்படும். எல்லா சட்டங்களும் ஒரே விதமாக, விதைப்பும் அறுப்புமான லா, அது அப்படிதான் செயல்படும். பர்த்திங் லா, லா ஆஃப் ஜெனிசிஸ், ஆதியாகமம் 1:10, என்ன விதை விதைக்கிறோமோ அந்த வகையான மரம், கனி, செடிதான் முளைக்கும் என்று. இட்ஸ் a law for everybody. It cannot be changed. Yeah, it's God's ordained law when he created the universe. அப்போ இந்த ஆவி மண்டலத்திலும் இந்த பிரமாணம் மீறாது. நீங்க விசுவாசத்துல யார் வாழ்ந்தாலும், விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும், எந்த காரியத்தை குறித்து விசுவாசித்தாலும், அவன் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரே விதமாக தான் அது என்ன பண்ணும்? அவன் சொன்னபடியே ஆகும், அவன் விசுவாசித்தபடியே ஆகும். காரணம் என்னங்க? கிருபை அதை ஏற்கனவே செய்து முடித்து விட்டது. அதற்கு ஆதாரமாக கிருபையுள்ள வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம ஆண்டவர் இல்ல. திரும்பவும் சொல்றேன், தலை இல்லாம சரீரம் இல்ல, சரீரம் இல்லாம தலையும் இல்ல, ஆவி இல்லாம சரீரமும் இல்ல, சரீரம் இல்லாம ஆவியும் பிரயோஜனம் இல்ல. அப்போ ரெண்டுமே தேவைப்படுகிறது. அந்த முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த விசுவாசம் என்ற பிரமாணத்தை இயக்கித்தான் இந்த ஆவியின் ராஜ்யமாகிய தேவ ராஜ்யத்தில் நாம் வாழ முடியும். இந்த பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னதை நான் சொல்றேன்.
உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்றார். உன் விசுவாச அப்போ the law says whatever is happening in your life, இன்னைக்கு நீ இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய நேற்றைய விசுவாசம். நாளைய உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது உன்னுடைய இன்றைய விசுவாசம் என்று சொல்லுகிறார். கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கலாம். இது தேவன் சொல்லுகிற சத்தியம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. இட்ஸ் a law. இட்ஸ் a universal spiritual law. அவனுடைய விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆகும் என்று அவர் சொல்லுகிறார். தேவ விசுவாசம், தேவ வார்த்தை, தேவ வார்த்தை தவறாதது. தேவ வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழாது, சொன்னதை செய்யும். ஏன் இந்த ரெண்டு பேர் யோசுவா சொல்றான், யோசுவா 24, 21 அதிகாரம் ரெண்டிலையும் படித்து பாருங்க. 23 என்ன சொல்றான்? அவர் சொன்ன நல்ல வார்த்தையில் ஒன்று கூட தவறவில்லை. யோசுவாவின் வாழ்க்கையில தவறல, காலேப் வாழ்க்கையில தவறல. 40 வயதுக்கு கீழே இருந்த இளைய தலைமுறை நன்மை தீமை அறியாத மக்கள் வாழ்க்கையில நிறைவேறினது. ஆனா எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் அவங்களுக்கு என்னாச்சு? நிறைவேறல. ஏங்க? அவர் வார்த்தை தவறவில்லை என்று சொல்லுகிறான். இவர்கள் வாழ்க்கையில தவறினது. வனாந்திரத்திலே அவர்கள் மடிந்து அழிந்து திரிந்தார்கள், திரிந்து அழிந்தார்கள். ஏன்? விசுவாசிக்கவில்லை. அவிசுவாசத்தினாலே, அவிசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பிரமாணம் உங்களை அழிக்கும் அல்லது உங்களை உயர்த்தும். எலக்ட்ரிசிட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கீங்க. தொட்டா ஷாக் அடிச்ச ஆளை காலி பண்ணும். அதை சரியா உபயோகிக்க வேண்டிய விதத்துல நாம் உபயோகிக்கிறோம். எவ்வளவு நன்மைகளே! அதேதான் இந்த பிரமாணம். நீங்க எதை தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? இந்த விசுவாச பிரமாணம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் செயல்படும். நீ விசுவாசித்தபடி ஆகும். நீ தீமை நடக்கும் என்று விசுவாசித்தால் தீமை நடக்கும். நீ எதை விசுவாசிக்கிறாய்? அதனால்தான் அவர் டெஃபினேஷன் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் இந்த விசுவாசத்திற்கு? எபிரேயர் 11:1 காணப்படாதவள் நிச்சயம் சொல்வதற்கு முன்பாக என்ன சொல்றாரு? நாம் எதிர்பார்ப்பவைகளுக்கு உறுதி. ஹோப் தான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, அப்படிதானே? தமிழ் பைபிள்ல நம்பிக்கை, நம்பப்படுகிறவளின் உறுதி என்று சொல்லுகிறோம். அப்படின்னா நாம் எதிர்பார்ப்பவைகளின் உறுதி. இந்த எதிர்பார்ப்பவைகளின் உறுதி இருதயத்துல வந்துருச்சுன்னா அதுதானே விசுவாசம். வெறும் எதிர்பார்ப்பல்ல, not a wishful thinking. அதுல ஒரு உறுதி இருதயத்துல வருது. இந்த எதிர்பார்ப்பு மனதளவில் இல்ல, இருதயத்துல ஒரு உறுதி வருது. அதுதான் விசுவாசம் பூரணப்படுகிறது அல்லது அந்த எதிர்பார்ப்பு பூரணப்படுகிறது. அததான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த விசுவாசம் வர வேண்டும். அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? நீ என்ன எதிர்பார்க்கிற? என்ன பிரதர், யாரா தங்களை பத்தி தீமையா எதிர்பார்ப்பாங்களா? அப்ப ஏன் தீமை நடக்குது? ஆண்டவர் சொல்றாருல்ல, நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற முடிவை கொடுக்க. நீங்க நன்மையை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த நன்மையை எதிர்பார்த்த முடிவை கொடுக்கிறாரு. உன் நம்பிக்கை எதிர்பார்ப்பு வீண் போகாது. நீ என்ன எதிர்பார்க்கிற? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த எபிரேயர் 10 அதிகாரம் 38 வந்தீங்கன்னா அங்க அவர் தெளிவாக சொல்வதை பார்க்கலாம். என்ன சொல்றாரு? நம்ம அப்படியே வாசனை மனப்பாடமா தெரிஞ்சாலும் கரெக்டா எடுத்து எல்லாரும் அதை படிக்க நான் விரும்புகிறபடினால எல்லாரும் அந்த எபிரேயர் 10:38 வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் பார் என்று பார்ப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சோ இந்த ராஜ்யத்தில் வாழ நீதிமான், தேவராஜ்யத்தில் நம்மெல்லாம் யாரு? நீதிமான். மறுபடியும் பிறந்த அத்தனை பேருடைய பாவங்களும் நீக்கப்பட்ட நீதிமான். ஆகவேதான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். தேவனோடு இணைந்து நாம் நடக்க முடியும் ஒரு மனதோடு. ஏன்? நாம் நீதிமான். அவரோடு உறவு கொள்ளுகிற பாக்கியத்தை பெற்றோம். அததான் அவர் சொல்றாரு அந்த ஒரே பலினால செய்தனால. இங்க என்ன சொல்றாரு? இந்த நீதிமான் எப்படி வாழ்வான் என்பதை சொல்லுகிறார்.
யார் நீதிமான்? பாவமெல்லாம் நீக்கப்பட்ட தேவனுடைய நீதியை பெற்றவன். இதை எப்படி பெற்றான்? விசுவாசத்தினால் தான் பெற்றான். ஆரம்பமே விசுவாசம்தான். இந்த தேவ ராஜ்யத்தில் அவன் நுழைந்தது விசுவாசத்தினால் தான் நுழைந்தான். விசுவாசத்தினால் தான் மறுபடியும் பிறந்தான். மறுபடியும் பிறக்கும் பொழுது புது மனிதனாக தேவன் சிருஷ்டித்தார். அந்த புது மனிதன் தேவ நீதியாக சிருஷ்டித்தார். ஆகவேதான் நீதிமான் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தினால் நீதிமானானவன் அந்த விசுவாசத்தினால் தான் பிழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆரம்பம் முதல் முடிவு வரை விசுவாசம் தான்றாரு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அதை சொல்லுவதை பார்க்கணும். இங்க வாங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போகாமல் பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப பாருங்க, ரெண்டும் நடக்குது. விசுவாசித்தா பிழைக்கிறோம். என்ன பிழைக்கிறோம்? தேவனாக தேவ ராஜ்யத்தை பிரதிபலிப்பவர்களாக வாழ்கிறோம். விசுவாசிக்கல, அதே பிரமாணம் நிச்சயமா நிறைவேறும். இட் வில் நெவர். உன் விசுவாசம் அப்படி முடியாது, நான் தேவனாக வாழ முடியாது, தேவ ராஜ்யத்தை பிரதிபலிக்கணும், அப்படிதான் வாழ்வ. நெகட்டிவ் எஃபெக்ட். எலக்ட்ரிசிட்டியில நெகட்டிவ் எஃபெக்ட் மாதிரி இங்க நெகட்டிவ் எஃபெக்ட். வாட் இஸ் தி பாசிட்டிவ் எஃபெக்ட்? தேவனாக வாழ்வோம், ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இணைக்கிறது எதுங்க? விசுவாசம். இந்த ஆண்டவர் இதை சொல்றார். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மை சார்ந்ததா இருக்கிறது. எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? நன்மையா தீமையா? அப்படிதானே? யார் பிரதர் தீமையை எதிர்பார்ப்பாங்க? யார் பிரதர் தீமையை வாழணும்னு எண்ணுவாங்க நினைக்கலாம். ஆனா அவனுடைய நினைவுகள் பொல்லாத நினைவுகள் என்று சொல்லுகிறார். பொல்லாத மனிதன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை பேசி பொல்லாத வாழ்க்கை வாழ்கிறான். இது வேதம் சொல்லும் சத்தியங்க. நல்ல மனிதன் அப்படிதானே, நன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துள்ள நல்ல நினைவுகளை பேசி நல்லதொரு வாழ்க்கை வாழ்கிறான். உன் வாயின் வார்த்தையினால் நீ தீர்க்கப்படுவாய். மனிதர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னதான் சொல்றேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34 37 சொன்னதை நான் சொல்றேன். அப்ப யோசித்து பாருங்க, நன்மையான பொக்கிஷமும் இருதயத்தில் இருக்கலாம், தீமையான பொல்லாத பொக்கிஷமும் இருக்கலாம். எதனால? அது நம்மை சார்ந்தது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஏன் பிரதர் எனக்கு நன்மை நடக்கல? யூ ஆர் நாட் சூசன் த கரெக்ட் திங். எது நன்மை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. முதல்ல அதுதான் முக்கியம். என் சூழ்நிலை எனக்கு எதிர்மாறாக இப்படி இருக்கிறது, என்னுடைய சவால்கள் இப்படி இருக்கிறது, இதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்று வேதத்தில் கண்டுபிடிக்க அவர் நன்மை தானே சொல்லுவாரு. அவர் நன்மையே உருவான தெய்வம். அவர் நன்மைதான் செய்வார், நன்மைதான் சொல்லுவார். அவரிடத்தில் தீமையின் நிழல் கூட இல்லை. சகலவித நன்மைகளை அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன். யாருங்க அவரு? நீங்களும் நானும் சகலவித எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க, எப்பொழுதும் வெற்றி சிறக்க, அப்படித்தானே, முற்றுமுடிய ஜெயங்குள்ளவர்களாய் வாழ, இது அவருடைய எண்ணம், இது அவருடைய விருப்பம். இதற்கு எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி ஏற்கனவே நம்முடைய ஆவி மண்டலத்தில் நமது ஆவியில் கொடுத்து விட்டார். அப்ப ஏன் நடக்கல? அததான் சொல்றேன். இது ஆவி மண்டலத்தில் இருப்பதை ஆவியின் பிரமாணத்தை இயக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியின் பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்தை இயக்கிதான் இந்த வாழ்க்கை வாழ முடியும். அப்போ நம்முடைய வேலை என்னங்க? மறுபடியும் பிறந்த பிறகு இந்த புதிய ராஜ்யத்தில் வாழ தேவன் என்ன வழியை வைத்திருக்கிறார்? எப்படி இந்த புதிய ராஜ்யத்தில்
நான் தேவனாக இந்த தேவ ராஜ்யத்தின் மகத்துவங்களை, பொக்கிஷங்களை எடுத்து நான் வாழ முடியும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, இந்த உலக ராஜ்யத்தில் வாழ்வதற்குரிய பிரமாணத்தை எடுத்து இந்த தேவ ராஜ்யத்தில், ஏன்னா இங்க பிரமாணம் வேற, ஆவிக்குரிய பிரமாணம் இது, ஆவி மண்டலத்தின் பிரமாணம் இது. ஆவி மண்டலத்தின் பிரமாணம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. இந்த பிரமாணத்தை தெளிவாக நாம் அறிய வேண்டுமானால் நீங்க மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அந்த பிரமாணத்தை அவர்களுக்கு விளக்கி அங்க பிரமாணம் என்று சொல்லுகிறார். அதை மார்க் 11:22 என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இங்க நம்ம தமிழ் வேலை போட்டிருக்கான ஒரிஜினல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது என்னதானா, தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வதுதான் அங்க சொல்லப்பட்டதாக அந்த கான்டெக்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவனிடத்தில் அல்ல, தேவனுடைய விசுவாசம் உள்ள சொல்லிட்டு தான் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. இது பிரமாணம். எவனாகிலும், நல்லா யோசித்து பாருங்க, பிரமாணம் என்பது எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும், ஒண்ணும் இல்லாதவனாக இருந்தாலும், அப்படித்தானே, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைமையில இருந்தாலும், ஞானமே அவனுக்கு கிடையாது, அவனுக்கு புத்தியே கிடையாது, அவனுக்கு அறிவே கிடையாது, அப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும், அப்படித்தானே, எவனாய் இருந்தாலும், எவனாய் இருந்தாலும், எவனாய் இருந்தாலும், அததான் அங்க முதல்ல அவர் சொல்றாரு. அவன் மலையை பார்த்து, என்ன, தன்னுடைய பிரச்சனையை பார்த்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் விசுவாசித்தால், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். இது என்னங்க? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகிலும். எவனாகிலும், the law works for everyone in the same way and brings the same result. நீ என்ன சொல்லுகிறாயோ அது நடக்கும் என்று சொல்லுகிறார். அதுதாங்க விசுவாச பிரமாணம். நீ எதை விசுவாசிக்கிறையோ அதை தான் நீ பேசுவ. இருதயத்தின் நிறைவினாலதான் நீ பேசுவ. இன்னைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கை, நீ நேற்று பேசின விசுவாச வார்த்தை, நீ தவறான விசுவாசத்தோடு பேசினால் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உங்க பெற்றோர் காரணம் அல்ல, நீங்க பிறந்த குடும்ப சூழ்நிலை காரணம் அல்ல. நீங்க எந்த இடத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் அது உங்களுடைய நல்ல வாழ்க்கையை தடை செய்ய முடியாது. provided you operate in the law of faith. தேவனுடைய விசுவாச பிரமாணத்தில் செயல்பட்டோமானால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் விசுவாசத்தினாலே அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள எவனாலும் முடியும். That is law. அப்படிதானே? The law operates in the same way for everybody in all situations in any part of the world. In the law of faith also அப்படிதான். என்ன அதுதான் நான் சொல்றேன், என்ன விசுவாசித்தீர்களோ அதை நாம் இன்று வாழ்கிறோம். எதை நாம் எதிர்பார்த்தோமோ அதை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? ஒருவேளை நம்ம எதிர்பார்த்தது வித்தியாசமா இருக்கலாம், நாம் விசுவாசித்தது வித்தியாசமா இருந்துச்சுன்னா விசுவாசித்ததை தான் வாழ்வோம், விசுவாசித்ததை தான் பேசுவோம். இட்ஸ் a law, இட்ஸ் a law, இட்ஸ் a law. அப்போ நாளைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம், என்னுடைய ஃபியூச்சர் நன்மையா இருக்கணும், நல்லா இருக்கணும். யார் கையில இருக்கு? தேவன் எல்லாவற்றையுமே செய்து விட்டார். அவர்கிட்ட போய் புலம்பி அழுது கூப்பாடு போட்டு பிரயோஜனமே இல்லைன்ட்டார். எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்டேன்டான்றார். நீ இந்த பிரமாணத்தை இயக்கி வாழ்வது உன்னை சார்ந்தது, என்னை சார்ந்தது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உன் விசுவாசம். அப்ப இந்த பிரமாணத்தை இயக்குவது எப்படி?
இந்த பிரமாணம் எப்படி செயல்படுகிறது? இந்த விசுவாசம் என்று இங்க அவர் சொல்லுகிறாரே, இது என்ன விசுவாசம் என்று வேதத்தில் இருந்து நாம் அறிய வேண்டும். இந்த விசுவாசம் என்ன என்று நாம் அறிந்தால்தான், இந்த விசுவாச பிரமாணம் என்ன என்று நாம் புரிந்தால்தான் அதில் நாம் செயல்படுவோம். இல்லைன்னா என்ன பண்ணும்? அது நமக்கு ஒரு ரகசியமா இருந்துச்சுன்னா, விசுவாசம் அப்படிதானே, இட்ஸ் a mystery. தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசமே நம் ரகசியம் என்று சொல்றாரு. ஏன்? அதை அவர்கள் கற்று தேரவில்லை. ஆகவேதான் மிஸ்ட்ரியா இருக்கு. நமக்கோ ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்துகிறார். இந்த நமக்கு ரகசியமே இல்லைங்க. எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆவியானவர், தேவ வார்த்தை. அப்ப பாருங்க, இந்த தேவ விசுவாசத்தில் வாழ்கிறதை தான் வேத வசனம் தேவனுடைய விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். 23ஆம் வசனம் வரும் பொழுது அது இருதய விசுவாசம் என்று சொல்லுகிறார். தேவ விசுவாசம், இருதய விசுவாசம். அது என்ன விசுவாசம்? நான் என்ன பேசுகிறேனோ விசுவாசத்துல, அந்த விசுவாசத்தின்படி தான் நடக்கும். நான் சந்தேகத்துல என்ன பேசுகிறேனோ அந்த சந்தேகத்தின்படி தான் நடக்கும். இது பிரமாணம். அப்ப இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணு இருக்கிறது. அததான் நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆண்டவரே அங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம் மோசே மூலமாக. உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஜீவன் என்றால் என்ன? மரணம் என்றால் என்ன? நன்மையும் தீமையும் என்று சொல்லும் பொழுது, நன்மையெல்லாம் ஜீவன், தீமையெல்லாம் மரணம். அடுத்தது ஆசீர்வாதம் சாபம் என்று சொல்லும் பொழுது, ஆசீர்வாதம் எல்லாம் ஜீவன், சாபம் எல்லாம் மரணம். இது நல்லா நம் மனதில் இருக்கணும். ஓகே, இதுல எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, நன்மையான ஆசீர்வாதமான ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அதற்கு மாறாக மனிதன் இன்னைக்கு இருக்கிறது காரணம், அவன் எதை தெரிந்து கொண்டானா? மரணத்தை தெரிந்து கொண்டான், தீமையை தெரிந்து கொண்டான், சாபத்தை தெரிந்து கொண்டான். பிரதர், அது யாரு பிரதர் அப்படி தெரிந்து கொள்ளணும்? ஐயா, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நீங்க நல்லா அலசி பாருங்க. உங்களுடைய பேச்சு நீங்கள் எதை தெரிந்து கொண்டு பேசுகிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. நீங்க என்ன பேசுகிறீங்க அதை தான் இங்க சொல்ல வருகிறார். அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. நன்மையான வாழ்க்கை வாழ்வதோ தீமையான வாழ்க்கை வாழ்வதோ அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நன்மையான வார்த்தை உன் வாயில் இருக்குமானால் அந்த நன்மையான வாழ்க்கை நீ தெரிந்து கொண்டு பேசுகிறபடினால, இருதயத்துல காத்து கொள்ளுகிறபடினால அப்படிதான் வாழ்வேன்றார். அதனாலதான் நீதிமொழிகள் 18:20 என்ன சொல்லுகிறாரு? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப நாம் தெரிந்தெடுப்பது எங்க தெரிந்தெடுக்கிறோம்? நாவல பேசுறதுல தெரிந்தெடுக்கிறதா இருக்கு. அந்த தெரிந்தெடுப்பு தான் டிசைட்ஸ் அவர் டெஸ்டினி. நாம் எங்க போகிறோம், எந்த இடத்தை சேர போகிறோம் என்பதை டிசைட் பண்றது. நீங்க இந்த உலகத்துல நரகத்துல வாழ போறீங்களா? காரணம் மரண வார்த்தையை தெரிந்து கொண்டபடியினால். நீங்க பரலோகத்துல வாழ போறீங்களா? நீங்க ஜீவ வார்த்தையை தெரிந்து கொண்டபடியினால். ஜீவ வார்த்தைக்கு எதிரானதெல்லாம் மரண வார்த்தை. நான் சுகமானேன் என்று சொல்லுவது ஜீவ வார்த்தை. வியாதியாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மரண வார்த்தை. இப்ப தெரியுதா? யார் தெரிந்து கொள்ளுறாங்க? யார் பிரதர் வியாதியை தெரிந்து கொள்வாங்க? யார் பிரதர் தெரிந்து கொள்ளுறாங்க? இந்த பிரமாணத்தை அறியாத ஜனங்கள், அறியாத விசுவாசிகள் எதை தெரிந்து கொண்டார்கள்? வியாதி நேரத்துல வியாதியை பேச தெரிந்து கொண்டார்கள். அந்த வியாதியை பற்றிய விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தை பேசி வியாதியில யார் பிரதர் வியாதியில வாழ எதிர்பார்ப்பாங்க? எதிர்பார்த்தது யாருங்க?
தேவ ஜனமாகிய நீதிமான், தேவனுடைய பிள்ளை அறிவு இல்லாதபடியினாலே எது மரணம் எது ஜீவன் என்ற அறிவு இல்லை. அவர்கள் தெரிந்தெடுப்பிலே சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தைகளை குறித்து நீ கணக்கெடுக்கணும் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன, கேஷுவல், எனக்கு பிபி பிரதர், எனக்கு சுகர் பிரதர் சொல்லுவதை அஞ்சவே மாட்டாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், இப்ப ஆண்டவரோட போய் சேர்ந்துட்டாரு. அவர் அடிக்கடி என்ன சொல்வாரு, இது சுகர் ப்ரொடியூசிங் மிஷின் பிரதர், இண்டஸ்ட்ரி, அப்படி சுகர் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குன்றாரு. அப்படி யோசித்து பாருங்க. அதுல ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வேற சொல்லுவாரு, சத்தியத்தை அறியவில்லை, சத்தியத்தையும் அறிவீர்கள். ஐயா, சத்தியம் என்ன சொல்லுகிறது? இது தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம். என்னுடைய ரத்தம் தேவனுடைய ரத்தம், டிஎன்ஏ, தேவனுடைய சுபாவம் இருக்கிறது. அங்க சுகர் ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரி இருக்குமா? வியாதி ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரி வருமா? இருக்கவே முடியாது. ஏன்? என்னுடைய ரத்தத்தில் அது இருக்க முடியாதுங்க. இது தேவனுடைய டிஎன்ஏ, அவருடைய சுபாவம் எனக்குள் வந்திருக்கிறது. என்னுடைய ரத்தம் தேவனுடைய ரத்தம், காட்ஸ் பிளட், நாட் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ். இது ஜி பாசிட்டிவ், காட் பாசிட்டிவ் தான். அந்த ரத்தம் ஓடுகிறது. அதனால அவங்க தெரிந்தெடுப்பது எதுங்க? ஜீவ வசனமாகிய தேவ வார்த்தையை தெரிந்து கொள்ளாமல் உலக அறிவு சொல்லுது என் சரீரத்தில் அப்படியே சுகர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. அதை பேசுறாங்க. எதை பேசுனாங்க? எதை தெரிந்து கொண்டாங்க? அவங்க எதிர்பார்க்கிறது, ஆசைப்படுறதெல்லாம் நன்மைதான், ஆசீர்வாதம் தான், ஜீவன் தான். ஆனா அவங்க தெரிந்தெடுத்தது எது? அவங்க தெரிந்தெடுத்ததெல்லாம் இந்த ஜீவ வார்த்தைக்கு, இந்த நன்மையான ஆசீர்வாதமான வார்த்தைக்கு விரோதமாக ஐம்புலன் உணர்வினால் உணர்கிற உலக மக்களின் அறிவை சார்ந்து அதை பேச தெரிந்து கொண்டார்கள். ஆகவேதான் இந்த விசுவாச பிரமாணத்துல முதல்ல அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஜீவன் என்று சொல்லுகிறார். எதுவான ஜீவ வார்த்தையை கண்டுபிடிப்பவர்களுக்கு, மரண வார்த்தையை கண்டுபிடிப்பவர்களுக்கு அவங்க வாழ்க்கையெல்லாம் மரணம் தான் என்று சொல்லுகிறார். எதை வாயிலே பேச தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? உங்க வாயில தான் நீங்க தெரிந்தெடுப்பு இருக்கிற. அதனாலதான் சொல்றாரு, நீங்க தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜீவ வார்த்தையை தெரிந்தெடுத்துக் கொள்ள போகிறீங்களா, மரண வார்த்தையை தெரிந்து கொள்ள? இந்த தெரிந்தெடுப்பு உங்களை சார்ந்தது. அந்த வார்த்தையினால் தான் இந்த பிரமாணம் செயல்படுகிறது. ஏன்? விசுவாச பிரமாணம் என்பது தேவ வார்த்தையின் பிரமாணம். தேவ வார்த்தை ஒரு சட்டம், அப்படிதானே? இட் நெவர் ஃபெயில்ஸ். If you work the word of God, it works every time in the same way for everybody. அதுதானே விசுவாச பிரமாணம். அதேதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அது சுகமாக்கும் வார்த்தை. அதற்கு விரோதமான வார்த்தை எல்லாம் சுகத்தை எடுத்து போடுகிற வார்த்தை. எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? அது சாத்தானுடைய மரண வார்த்தைகளையா, தேவனுடைய ஜீவ வார்த்தைகளையா? ஜீவன் தரும் வார்த்தைகள், நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவனும் ஆவியாயும் வல்லமையாயும் இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றுகிற வல்லமை அந்த வார்த்தையிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். வார்த்தையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வார்த்தையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை என்று சொல்லும் பொழுது நாம் பேசுகிற வார்த்தை, தேவன் பேசுகிற வார்த்தை, ரெண்டுடைய தேவ வார்த்தையின் மகத்துவத்தை எல்லாமே நம்ம மூளை அறிவினால சொல்லிடுவோம். அதால முடியாத ஒண்ணு. இட்ஸ் a strongest weapon brother, God's word. எப்பேற்பட்ட மலையும் சும்மா சுக்குநூறா நொறுக்கிடும். ரைட், கரெக்ட்னு ஒத்துக்குவாங்க. ஆனா
அதை எடுத்து உங்க வாயில வைத்து இருதயத்துல வைத்து விசுவாசத்துல பேசும்போது எந்த மலையும் நொறுங்கி போகும். அது எப்படி பிரதர்? அது எப்படி பிரதர்? அது சில வரம் பெற்று. அதுதான் சொல்றேன், தவறான எண்ணங்கள். The lie of the Satan. It's a lie of உங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுன்னு சொல்றார் ஆண்டவர். மார்க் 11:23 அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். என்ன கண்டிஷன்? எவனாகிலும் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசினார். எப்பங்க சந்தேகம்? எது இருதயத்துல இருக்கோ அதுதான் சந்தேகம் இல்லாம பேசுவோம். இருதயத்துல நான் வியாதியா இருக்கிறேன்னு விசுவாசித்தோம்னா வியாதியா இருக்கிறது தான் பேசுவோம். ஆனா அதை நம்ம விரும்புறது இல்ல. நான் அதை தெரிந்து கொள்ளல, ஆனா பேசும்போது அதை தெரிந்து கொள்ளுகிறேன். அதுதாங்க கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. நான் தெரிந்து கொள்ளல, பேசும்போது தெரிந்து கொள்ளுகிறேன். நீ என்ன தெரிந்து கொள்றன்றத, நீ என்ன விசுவாசிக்கிறன்றத உன் வாயின் வார்த்தை காண்பிச்சு கொடுத்துடுமே. நான் எதை தெரிந்து கொண்டேன், எதை விசுவாசிக்கிறேன், அப்படித்தானே என் வாயின் வார்த்தை. ஆனா எனக்கு ஆசைலாம் நான் சுகமாகணும் தாங்க. ஆனா தெரிந்து கொண்டதெல்லாம் வியாதி தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எதை தெரிந்து கொண்டாய்? நீ எதை தெரிந்து கொண்டாய்? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது உன் விசுவாசம். ஏன் அங்க விசுவாசம் ஜீவனை விரும்பினது, ஜீவனை தெரிந்து கொண்டது, ஜீவனை பேசினது. கானானிய ஸ்திரியை பற்றி மத்தேயு 15 சொல்வதை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அதேதான் மத்தேயு 8 அந்த 100க்கு அதிபதி அவன் ஜீவனை பேசுகிறான். ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுகமாவான். சுகமானான். பார்க்கிற ஒரு சான்ஸ் சொல்லுங்க, சுகமாவான். சுகமானான். பெரும்பாலும் தொட்டால் சுகமாவேன், சுகமாவேன். நீங்க வந்து என் மகளை தொட்டா செஞ்சுரியன், அப்படிதானே, சாரி ஜைரஸ் எவிரு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ எல்லாமே அங்க எதுலதான் இருக்கு? விசுவாசம் என்னும் ஒரு பிரமாணம் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் என்ற பிரமாணம் செயல்படுவதில் முதல் ஸ்டெப்பே இதுதான். நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? தெரிந்து கொள்வது ஜீவனா மரணமா, மரணமா ஜீவனா? முதல் ஸ்டெப்பே இதுதான். உங்க வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டுமா? நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நன்மை, தேவனுடைய வார்த்தையெல்லாம் நன்மையான வார்த்தைகள். புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் நன்மையான வார்த்தைகள். அதை நீங்கள் பேச தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரமாணத்துல முதல் ஸ்டெப்பே அதாங்க. You choose the word of life to speak through your mouth. அதை பேசும் பொழுதுதான் அந்த விசுவாசம் இருதயத்தில் வரும். விசுவாசம் என்பது இருதயத்தில் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, விசுவாசத்தை பேசி செயல்படுத்துவதுதான் விசுவாசம். இருதயத்தில் விசுவாசித்து பேசி செயல்படுத்துவது விசுவாசம். It is not believing, believing and speaking. First step speaking and believing, second step believing and speaking. அதுதான ரோமர் 10:9 முதல் ஸ்டெப்ப சொல்றாரு, 10 2வது ஸ்டெப்ப சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அங்க ரட்சிப்பு என்று சொல்லும் ரட்சிப்புடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய டெலிவரன்ஸ், நம்முடைய விக்டரி, நம்முடைய சுகம், நம்முடைய நீதி, அப்படிதானே? எல்லாமே நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய உயர்வு, எல்லாமே அடங்கிய பதம். அந்த பதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதாமுக்கு என்ன இருந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆதாமுக்கு போய் அவன் எண்ணத்தை இழந்தான். அந்த இழந்ததை திரும்பவும் ரட்சிக்க வந்தேன், நான் ரட்சித்து கொடுத்தாரு. அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொண்டனா இந்த ரட்சிப்புல என்னென்னலாம் அடங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இததான் பவுலடிகளார் என்ன சொல்றாரு? ரோமர் 1 இந்த விசுவாச போதனையின் மைய கருத்தாக இருக்கிற 16-17 நேரம் இல்ல, அடுத்த வாரம் எடுக்கிறேன். அங்க என்ன சொல்றார்? வெட்கப்படேன். விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது தேவ பலனா. என்ன பலன்? ரட்சிப்பு. எல்லாமே அடங்கிய பதம். அந்த வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு அந்த சுவிசேஷம், நற்செய்தி,
தேவ வார்த்தை அந்த வல்லமையை வெளியே கொண்டு வருவது விசுவாசம் என்று சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்தின் அற்புத வல்லமையை புரிந்து கொள்ளுங்க. தேவ வல்லமையை காணும் மண்டலத்துக்கு கொண்டு வருவது விசுவாசம். தேவ வல்லமையை காணும் மண்டலத்துக்கு கொண்டு வருவது விசுவாசம். அனுபவிக்கும் மண்டலத்துக்கு கொண்டு வருவது தேவ வார்த்தையில் எல்லா நன்மைகளையும் நீ அனுபவித்து சந்தோஷமாயிருக்க வேண்டும். அதை அனுபவமாக்குவது, அந்த வார்த்தையின் வல்லமையை என்னுடைய அனுபவமாக்குவது விசுவாசம் என்று வேதம் சொல்லு. அப்போ அதை விசுவாசம் என்ற பிரமாணத்தால் இயக்கி நான் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம் விசுவாசிக்கிறவர்களால் இயக்கப்படுகிறது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இட் இஸ் வாய்ஸ் ஆக்டிவேட்டட் ஆல் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். இது மாறாத ஒரு வார்த்தை. இதை திரும்ப திரும்ப நீங்க தியானிக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே பேசப்படுகிற வார்த்தையால் இயக்கப்படுகிறது. விசுவாசம் ஆவிக்குரியது, வாயில் பேசுகிற வார்த்தையினால் இயக்குறீங்க. தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரியது, அது சொல்லுபவைகள் எல்லாம் அது நீங்க பேசுகிற வார்த்தையினால் இயக்குறீங்க. தேவன் ஆவியாயிருக்கிறார், உங்கள் மனிதன் ஆவி மனிதனாய் இருக்கிறார். இவைகள் எல்லாம் நீங்க பேசப்படுகிற வார்த்தையினாலே இயக்கப்படுகிறது. ஆகவே இதை நல்ல போதும். ஆல் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் கவர்ன்ட் பை ஸ்போக்கன் வேர்ட். அப்போ இந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாம் புரித ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அப்படிதானே? நாட் பை அவர் ஃபீலிங்ஸ், பை அவர் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். நாம என்ன நினைக்கிறோம் அல்ல, பேசுகிற வார்த்தையினாலே இயக்கப்படுகிறது. அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். நாம் பேசுகிற வார்த்தை என்னங்க? விசுவாசம். அப்போ எல்லாமே எதனால இயக்கப்படுகிறது? ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளவைகள் விசுவாசத்தினால் இயக்கப்படுகிறது. இது விசுவாச பிரமாணம், தேவ பிரமாணம். நாம் அதை கற்று தேர்ந்து அறிந்து அந்த பிரமாணத்தில் வாழ்ந்து தேவர் ராஜ்யத்தில் உலகத்தை காண்பிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த தேவர் ராஜ்யத்தில் மறுபடியும் பிறந்த நாங்கள், ஆண்டவரே, இந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நாங்கள் இந்த பரலோக ராஜ்ய வாழ்க்கை வாழ எங்களை தெரிந்து கொண்டீர். அந்த எல்லைக்கு எங்களை மாற்றினீர். அந்த பரலோக ராஜ்யம் எங்களுக்குள் இருக்கிறது. அதை நாங்கள் காணும் மண்டலத்தில் அனுபவித்து உலகத்திற்கு காண்பிக்க விசுவாசம் என்பதையே, உம்முடைய விசுவாசத்தையே எங்களுக்கு இலவசமாக மறுபிறப்பில் உம்முடைய சுபாவமாக எங்களுக்கு தந்ததை நாங்கள் வெளிப்பாடாக அறிந்து இந்த விசுவாச பிரமாணத்தை இயக்கி சுவிசேஷத்தில் நீர் வாழ்ந்தது போல, ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் உலகத்தை சிருஷ்டித்தது போல நாங்களும் எங்களுடைய உலகத்தை நன்மையான வாழ்க்கை வாழ உண்டாக்க இதை கற்று தேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இதை நாங்கள் சீரியஸாய் எடுத்துக்கொண்டு இதில் நேரம் செலவழித்து காரியம் இப்படி இருக்கிறதா என்று பெரேயா சபையாரை போல கருத்தாய் வேதத்தில் ஆராய்ந்து அதில் நாங்கள் தெளிவு பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் தியானத்தையும் கொடுக்க இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.